அதே மாதிரி லாஸ்ட் டைம் ஒரு 60-70 மெம்பர்ஸ் சொன்னேன், ரொம்ப சீப்பாக பண்ணி கொடுத்தேன். இலை இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தேன். அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள். எல்லாமே போரூரில் இருந்த ஆளுலாம் பண்ணி கொடுக்கும்போது நல்லா சீப்பாக எல்லாரோட சூப்பராக இருக்குது. பிரியாணி வந்து உண்மையாகவே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம சேனலில் அதிகபட்சம் வீடியோ பற்றி தான் பார்த்துருக்கோம். அதை தவிர்த்து வேறு எக்ஸ்ட்ரா போடுறது இல்லை. ஏன் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா 4-5 ஆள் எனக்கு ரொம்ப கஷ்டம். என்னோட பெண்ணாக இருந்தாலுமே உண்மையாகவே தரமாக இருக்குது மட்டன் பிரியாணி. நாங்கள் பேசிக்கிறோம். மதக்கிற மாதிரி இருக்கு பிரியாணி பார்க்கறதுக்கு. அது எவ்வளோ அழகாக இருக்கு சாப்பாடு. அப்படியே திருப்பி போட்டோம்னா திருக்கிற சாப்பாடு. ஓகே ஓகே. ஆனால் ஒரு 10 பார்த்தீங்களா? ஆனால் என்ன சொல்கிறேன், 10 நிமிஷம் நிற்க முடியல. காலைல 6 மணி வந்து எப்பா இதுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம ஸ்டாஃப் எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லலாம். பிரதர்ஸ் பால் பிரதர்ஸ் அப்படி எல்லாரும் தான். ஸோ பாருங்க 10 நிமிஷம் அங்கே நிற்க முடியல. அதனால நைட்டே வந்து காலைல 6 மணிலேருந்து ப்ராசஸிங் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பிஸ்னி கேட்ரிங் வந்து எனக்கு பர்சனலாகவே நான் கொடுத்த ஆர்டரில் எங்கேயுமே வந்து நல்லா இல்லைன்னு சொல்லலை. அதை ப்ரைஸும் ரீசனபிளாக நம்மளே மெட்டீரியல் வாங்கி சமைச்சும் கொடுத்தாங்க. ஸோ இல்லை அவங்களே வாங்கி பண்ணுறதுனால அதை 2 விதமாகவும் பண்ணி கொடுத்தாங்க. அதனால தான் இந்த வீடியோ அவங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி பிரியாணி சமைக்கும் போது கூப்பிடுதுன்ட்டு. அதே மாதிரி சாலிகிராமத்தில் சமூக நலம் கூப்பிட்டு பிரியாணி சமைக்க போகிறோன்ற சொல்லியிருந்தாங்க. நானே வந்து அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்த்டேக்கு 50 பேர் தான், ஹோட்டலில் வாங்காமல் வீட்லேயே சமைக்கணுனாலும் அவங்க அதை மெட்டீரியலை வாங்கிட்டு சமைச்சு கொடுத்துருவாங்க. ஸோ ரீசனபிள் ப்ரைஸ் தான். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நம்பர் போடுறேன், வேணுன்னா கான்டாக்ட் பண்ணிங்க. பிஸ்னி கேட்டரிங் சர்வீஸ். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி நார்மலாக எல்லாருமே சொல்கிறது. அது தவிர்த்து நம்ம என்னென்ன ஸ்பெஷலாக பண்ணுறோம்? ஸ்வீட் ஐட்டம்லாம் இருக்குல்ல, ஸ்வீட் ஐட்டம் கிட்ட ஒரு 10 ஐட்டம் கேசரி கொடுப்பாங்க. அப்புறம் கேசரி, ஆமாம், மோட்கா அப்படி பாதாம் அரிசி பாயாசம். ஓகே சேமியா கேசரி அது லாஸ்ட் நீங்கள் சாப்பிட்டது பைனாப்பிள் பிரியாணி 2 ரூபா தான் இருக்கும். ஆமாம், 2 டைம் அதான் பெட்டராக இருக்குது. நீங்கள் பார்க்குறவங்க கண்டிப்பாக பாருங்கள். நம்ம வீட்டில் ஒரு அட்லீஸ்ட் ரொம்ப வசதி இல்லை, என்னால் 50 பேருக்கு எப்படி கூப்பிடலாம்னு கேட்குறேன். வீட்டில் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி கொடுப்பது நல்ல தரமாக இருக்கும். ஒரு 5000 பேராக இருந்தாலும் 10,000 பேராக இருந்தாலும் நம்பி கொடுக்கலாம் பிஸ்மி கேட்டரிங்க்கு. இந்த பிஸ்மி கேட்டரிங்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான். சாயங்காலம் யானைக்கு வேற சண்டை சொல்லி தர வேண்டியது இருக்கு.